சாணக்கியா மற்றும் முத்திரையர்களுக்கு வணக்கம். நான் அசோக் சூர்யா. மீண்டும் உங்களிடம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. பாட்டில் ராதா படத்தோட விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரொடியூஸ்டு பை நீலம் பிக்சர்ஸ், பாரஞ்சித் அண்ட் அருண் பாலாஜி. இதை டைரக்ட் பண்ணியிருக்கிறது தினகரன் சிவலிங்கம். சினிமாட்டோகிராஃபி ரூபேஷ் ஆஜி. எடிட்டட் பை சங்கத்தமிழன். மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன். இதில் நடிச்சிருக்கிறது குரு சோமசுந்தரம், சஞ்சனா நட்ராஜன், ஜான் விஜய், மாறன் மற்றும் பலர். பாட்டில் ராதா நம்ம இந்த ட்ரெய்லர் லான்ச்சோட அந்த ஸ்பீச் எல்லாமே பார்த்தோம். பயங்கர கான்ட்ரவர்சியலாக இருந்தது இந்த மிஸ்கின் அவர்கள் பேசினது. ஒரு பக்கம் அதெல்லாம் இருக்க, படம் என்னங்க அவர் அடிக்ஷனை பற்றி பேசுகிறாங்க. பட் அது வேறு மாதிரியான ஒரு ஆடியோ லான்ச்சில் வேறு அந்த ஈவெண்ட்லலாம் வேறு மாதிரியாக போச்சு. எப்படி இருக்க போகுது படம்? பாட்டில் ராதா, பாட்டில்னு வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக ஆல்கஹால் பற்றி அப்படின்றத ஒரு ஹிண்ட் இருந்திருக்கும் டைட்டில்லையே. ஆல்கஹால் சம்மந்தப்பட்டு தான் இந்த ஒரு அடிக்ஷன், அதாவது இந்த குடிக்கு அடிமையாக இருக்கிறது, அதுலேருந்து எப்படி வெளியே கொண்டு வர முடியும், அதில் யாருக்கு பங்களிப்பு ஜாஸ்தி, அதாவது குடிக்கிறத விடணும்னு நினச்சாலும் அதுக்கான ஒரு செட்டப் இருக்கா, அந்த செட்டப் இருந்தாலும் அதை நமக்கு பயனுள்ளதாக இருக்கா, அங்கே எவ்வளோ கொடுமைலாம் நடக்குது, இதுக்கு இதை குடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அரசாங்கம் எதாவது பண்ணுதா, அதுக்கப்புறம் பாட்டிலெலாம் ஏதாவது இந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, இந்த மாதிரி மேட்டரை வைக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை எடுத்திருக்காங்க. மெயினாக அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சது இந்த ஆல்கஹால் எவ்வளோ மோசமான விஷயம், அதை விடுறதுக்கு ஒரு வழி இருக்கணும், அதை விட்டே ஆகணும், அதை விடுறதுனால எவ்வளோ நல்லது நடக்கும், அது விடாதனால எவ்வளோ அவங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது, இவ்வளோ விஷயங்களை எடுத்து சொல்லி இதை தான் ஒரு மெயின் இதுவாக பண்ணியிருக்காங்க. பாட்டில் ராதான்ற படமும் இதுதான். பாட்டில் ராதா அப்படின்ற கேரக்டர் தான் குரு சோமசுந்தரம் அவர் நடிச்சிருக்காரு. அவங்களோட ஒய்ஃபாக சஞ்சனா நட்ராஜன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆல்கஹால் அந்த ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அதை நடத்துகிற மாதிரி ஜான் விஜய். அங்கே ஒரு பாதிக்கப்பட்ட ஒருத்தராக ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக மாறன் இருக்காங்க. இந்த மாதிரி மாறி மாறி வரப்போகிறதான் கதை. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. என்ன குறி சொல்லணும்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அவரை அப்படியே தரன்னு எடுத்துகிட்டு போய் அந்த ரிஹாபிலிட்டேஷன் சென்டரில் விட்டதுக்கப்புறம் அங்கே நடக்கக்கூடிய ஃபன் அப்படி சரி ஓகே இது ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு கொஞ்சம் ப்ரீச் மாதிரி வரும்போது ஓகே இது ஒரு டாக்குமெண்ட்ரியாக போக போது நினைக்கும் போது அங்கே பயங்கர ஷாக்கிங்காக இந்த ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்லாம் எவ்வளோ கொடுமை நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் டச் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ்வலாக அந்த ட்ராமா போர்ஷனாக இதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது, ஒரு மனுஷன் இந்த மாதிரி இருக்கிறவன் அவன் ஃபேமிலி அவன் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கிறத ரியலாக காமிக்கணுன்ற ரியாலிட்டிக்கு ஒன்று அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கடைசியில் அவர் திருந்துறாரா இல்லையா இதை படமாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் குரு சோமசுந்தரம் ஆக்டிங்கில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சஞ்சனா நட்ராஜனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஜான் விஜய் அவரும் ஒரு சில இடங்களில் நல்லாவே எமோட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. மாறன் அங்கங்கே இங்கங்கே அந்த ரிலீஃப் கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காங்க. மற்றபடி சப்போர்ட் காஸ்ட் ஒரு சில கேரக்டர்ஸும் இருக்குது, அவங்களாம் என்ன படமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துக்கலாம். டிக் வாங்குற இடம் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ். குரு சோமசுந்தரம் ஒரு இடத்துல அழுது இது பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸாக இருக்கட்டும், சஞ்சனா நட்ராஜன் ஆங்கர் காமிக்கிறதா இருக்கட்டும், சோகம் காமிக்கிறதா இருக்கட்டும், சூசைட் வரைக்கும் போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ் காமிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஜான் விஜய் ரொம்ப காமன் கம்போஸ்ட் அமைதியாக இருக்கிறாரு. அவர் எப்படி இந்த மாதிரி ஒரு இதை ஆரம்பிச்சாருங்கிற அவரோட ஒரு பேக் ஸ்டோரி மாதிரி சொல்கிறது அங்கே அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் மாறன் ரிலாக்ஸாக அங்கங்கே அந்த டயலாக் தூக்கி போடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே காமெடி ரிலீஃப் நல்லா கொடுத்து ஒரு சீரியஸான ஒரு இதை கொண்டு போய் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இடங்கள் எல்லாமே டிக் வாங்கும். மியூசிக்கும் ஷான் ரோல்டன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுவும் ஒரு டிக் வாங்குற இடமா இருக்குது. அண்ட் விஷுவல்ஸ் இதெல்லாம் என்னென்ன படத்துக்கு தேவையோ அதை அழகாக பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஓகே. எங்கே டிக் வாங்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு குடி விடணும் அதை விட முடியலையே அப்படின்னு அவர் புலம்பி அழுவார் ஒரு மழை சீக்வன்ஸில். பேக்ட்ராப்பில் ஒரு டெம்பிள், அதுக்கப்புறம் ஒரு திருந்தி போகிற மாதிரியும் காமிக்கும்போது ஒரு சர்ச் செட்டப், அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி நீ வேணாம் குடிக்கிற வேணான்னு விட்டுட்டு போகும்போது அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறது ஒரு முஸ்லீம் ஃபேமிலி. இது ஏதாவது சொல்ல வராங்களா, வழக்கம் போல் இந்த பாரஞ்சித் அவர்களோட டச் ஏதாவது இதில் இருக்கா அப்படிங்கிறது ஆடியன்ஸோட பார்வைக்கு அவங்க விட்டுருக்காங்க. இது ஒரு டிக் வாங்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் நல்லதா கெட்டதாங்கிறத விட யூஸ்வலாக ஏன் திரும்ப இதே வந்துட்டுருக்கு, இது இல்லாமலே இந்த படம் நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக அங்கே டிக் வாங்காமல் போக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ஸ்வச் பாரத் மாதிரி ஒரு விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பேக்ட்ராப்பில் அது தற்செயலாக வந்ததா இல்லை அது பர்பஸ்ஃபுல்லாக மோடி அவர்களோட ஃபோட்டோ வர மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. அது தேவையா அப்படின்றத ஒரு கேள்வி இந்த இடமும் ஒரு சிலருக்கு டிக் வாங்காமல் போக வாய்ப்பு இருக்குது. மெயினாக கொஞ்சம் சீன்ஸ் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஒரு சிலங்க அந்த எமோஷனல் இந்த ட்ராமா பார்ட் ரொம்ப எக்ஸ்டெண்டடாக போகிற மாதிரி இருக்குது. அதை ட்ரிம் பண்ணி அழகாக ஒரு 2 hours 5 minutes கொண்டு வந்திருந்தாங்கன்னா படம் ரொம்ப
ப்ரில்லியண்ட்டாக இருந்திருக்கும். மற்றபடி வந்து ஒரு முக்கியமான டாப்பிக்கை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க பாட்டில் ராதாவில் வந்து. அதை வந்து நம்ம சொல்லியே ஆகணும். வந்து குடியை விடுன்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து டாஸ்மார்க் திறந்துட்டே தான் இருக்கீங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிங்கிறத அழகாக அந்த பாட்டில் சொல்லிட்டு போகிறதா இருக்கட்டும், அவங்களோட அந்த ஸ்ட்ரகிளை வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. அந்த ஸ்ட்ரகிளுக்கு சப்போர்ட் ஃபேமிலியோடதும் தேவை, சொசைட்டியோடதும் தேவைன்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படம் நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.